ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். ஏய் என்ன சாபம் விடுறியா? நான் என்ன உனக்கு சாபம் விடுறது? நீ பூஜாவுக்கு பண்ண பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை என்ன கதிக்கு ஆளாக்க போகுதுன்னு பாரு. ஓ அப்படியா? சரி சரி நல்லா சரி. ஒரு பொண்ணு அழ விட்டு கதற விட்டு அத பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறியே, உனக்குலாம் ஆயுள் ரொம்ப கம்மி. அத நீ போக போக புரிஞ்சுக்க. இந்த நிமிஷமும் பூஜா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. ஆனா உன்னோட இருந்து காலம் பூரா அவ கஷ்டப்படுறதுக்கு எந்த கஷ்டம் ஒன்னும் பெருசே இல்ல. நிச்சயமா அவளோட வலி வேதனை எல்லாம் எனக்கு தெரியும். அவ சிரிக்கிற நாள் வரும், அத நான் வர வைப்பேன். பாக்குறியா? ஓ முதல்ல சாபம், இப்ப சவாலா? வாரே வா. நிச்சயமா இது சவால் தான். பூஜா வாழ்க்கையை நீ கெடுக்க நினைக்கிற, நான் அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறேன். கெடுக்க நினைக்கிற நீ ஜெயிக்கிறியா இல்ல கொடுக்க நினைக்கிற நான் ஜெயிக்கிறேன்? நானு பாத்துடலாம். வேணாம் விசாக்கா, என்கிட்ட சவால் விடாத. பூஜாவும் சந்தோஷம் ஓடி போயிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டுதான் நான் உன்னை விசாரிக்க வந்தேன். அனாவசியமா என்ன பகைச்சுக்காத. அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. போடா வெளிய. சொன்னது காதுல விழல, வெளிய போ. இந்த நிமிஷமே உன்னை எங்கேயே கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டு போக என்னால முடியும். ஆனா அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப டீசன்ட். வாழ்க்கையில நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ பிடிக்காம நீயா தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்க வெப்ப. ஒன்ன மட்டும் இல்ல, நீ காப்பாத்த போற வாழ்க்கை கொடுக்க போறன்னு சொல்லிட்டு இருக்கிய அந்த பூஜாவை உன் புருஷன் சந்தோஷ நிம்மதி கெட்டு அலைய விட்டு சாவு ஒண்ணுதான் வழின்னு உனக்கு துணையை அனுப்பி வைக்கிறேன் பாரு. பூஜா கால்ல நீ விழுந்து கண்ணீர் விட்டு அழுது என்ன மன்னிச்சிரு பூஜா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், அதெல்லாம் மறந்து மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ, எனக்கு வாழ்க்கை கொடு பூஜான்னு உன்னை கெஞ்சி கதறி துடிக்க வைக்கல, வெப்ப பாத்துண்டே இரு. எழுந்திருக்காத. இல்ல நான் போறேன், போகணும். எங்க? உனக்கு எங்க போகுதுன்னே தெரியல, அப்புறம் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இத பாருமா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கன்னு தெரியறது, வேதனையில இருக்க. அது என்ன ஏதுன்னு என்னன்னு சொல்ல வேண்டாம், நாங்களும் உன்னை கேட்கவும் மாட்டோம். ஆனா நீ இந்த ஆத்துல நிம்மதியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். நீ இங்கிருந்து போகணும்ன்ற எண்ணத்தை விட்டுருமா, இங்கேயே இருக்கலாம். இந்த பாரு, உனக்கு நாங்க எந்த தொந்தரவும் தர மாட்டோம். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்கண்ணா. இந்த பாருமா, இந்த நிமிஷத்துல பெருசா தோன்ற கஷ்டம் அடுத்த நிமிஷமே ரொம்ப சாதாரணமா தெரியும். இதம்மா லைஃப். இதை புரிஞ்சுட்டு நம்பிக்கையோட வாழப்பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
என்னதான் சொன்னாலும் நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாது. சந்தோஷ் பார்த்துட்டா அவன் நம்மளால தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். வேண்டாம், இனி சந்தோஷ் எனக்காக எந்த கஷ்டமும் படக்கூடாது. டேய் சந்தோஷ், டேய் வா வா உள்ள முதல்ல வா. என்னாச்சுப்பா? அம்மாக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டு திரும்பி வந்துட்டே இருக்கும்போது ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றது? சரி, இப்போ எங்கப்பா அந்த பொண்ணு? அந்த ரூம்ல தான்ப்பா இருக்கா. வா. சரி வாப்பா. பூஜா, பாத்ரூம் கதவு திறந்திருக்கே. பெருமாளே, விட்டு விட்டு போறேன்னு சொல்லிட்டே இருந்தாளே, சொல்லாம கொள்ளாம போயிட்டாளடாவோ. ஐயோ, என்ன அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டான்னா? அட பாவமே. டே சந்தோஷ், அன்னைக்கு விஷாக்கா இன்னைக்கு ஒரு புடவை கொடுத்தா தெரியுமா? ஒரு பொண்ணு மூலமா. விஷாக்கா ஃப்ரெண்டுன்னு. அவதான்டா இந்த பொண்ணு. சந்தோஷ், என்னடா பண்றது இப்போ? எங்கண்டா போய் தேடுறது இவள? ஒருவேளை மாடியில இருந்தாலும் இருப்படா. மாடியில பாருங்க. அப்பா, அந்த பொண்ணு இப்பதான் இங்க இருந்து போயிருக்கணும். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிதான்டா, அவ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு கால் அடிபட்டிருக்கு. மெதுவா தான் நடப்பா. போ, நீ போய் பார்த்துட்டு வா. சரிம்மா.
எங்கடா? இப்படிதாம்மா போயிருப்பா. சீக்கிரம்டா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார், இந்த பக்கமா ஒரு பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா? அப்படி யாரையும் பார்க்கலீங்களே. அந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, அவங்க வேணா கேட்டு பாருங்களேன். ஓகே சார். இந்த பக்கம் பொண்ணு யாராவது தனியா போறது பாத்தீங்களா? ஆமா ஆமா, மாநிலமா ஒரு பொண்ணு ஆட்டோல ஏறி போனாங்களா? ஒரு பொண்ணு ஆட்டோவில் ஏறி போச்சு. அது நீங்கள் சொல்கிற பொண்ணான்னு தெரியல தம்பி. நான் பேப்பர் படிச்சிருந்தேனா கவனிக்கல. அந்த பொண்ணு எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியலையே தம்பி. என்ன ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டா. அடடா, கையில் செல்லு கூட எடுத்துக்கலையா? இல்லைண்ணே. அண்ணா, அந்த ஆட்டோக்காரரோட செல் நம்பர் இருக்குங்களா? நல்ல ஐடியாவாக இருக்கே, ஒரு நிமிஷம் இருப்பா. ஹலோ, சொல்லுங்க பாய். ஏம்பா கணேசா, ஒரு பொண்ணு ஆட்டோவில் எடுக்கணும் முனே. ஆட்டோவில் இருக்கா பொண்ணு? இல்லையா பாய், இப்பதான் பீச்சில் டிராப் பண்ணேன். என்னது பீச்சில் டிராப் பண்ணியா? அந்த பொண்ணு பீச்சில் இறங்கிடுச்சா தம்பி? சார் ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க சார். கணேசா ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, அந்த பொண்ணு பீச்சில் எந்த இடத்துல இறக்கி விட்டீங்க? சாய்பாபா கோயில் தாண்டி. ஏன்பா ஏதாவது பிரச்சனையா? அப்பவே நினைச்சேன்ப்பா, அந்த பொண்ணு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும் போதே தாரையா அழுதுகிட்டே வந்துச்சு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க, தேங்க்ஸ். என்னையா பண்றது? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவுன்றதே இல்லையே. அவன் யார் பெத்த பொண்ணும் இப்படி பண்ணிடுச்சு. நம்ம பேச என்ன போறது, நம்ம வேலையை பார்ப்போம். சரி வாங்க போலாம். சார் என்னாச்சு? என்ன சொல்றது தம்பி, ஒரு பொண்ணு ஆட்டோல வந்து இறங்குச்சு, திபுன்னு இறங்கி தண்ணிக்குள்ள ஓடிச்சு. நில்லுமா பின்னாடி போறா, அதுக்குள்ள அலை இழுத்துட்டு போயிடுச்சு. மீன் பிடிக்கிறவங்க பார்த்துட்டு ஓடி போய் காப்பாத்தினாங்க. என்ன பண்றது, ஒரு நிமிஷத்துல உயிர் போயிடுச்சு. சின்ன வயசு தான், அதுக்கு என்ன வேதனையோ கஷ்டமோ. அப்ப அந்த பாடி
ஆம்புலன்ஸ் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா பாரு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காதா. காலையிலேருந்து இங்கே மார்ச்சுவரி வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன். இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படல. என் கஷ்டத்தை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா? ஒரு போலீஸ்காரன் கஷ்டத்தை கட்டின பொண்டாட்டி கூட புரிஞ்சுக்கலாம் எப்படி? நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் பேசிக்கலாம். போன வை. என்ன வேணும்? பீச்சில் ஒரு பொண்ணு சூசைடு. ஆமாம், அது உங்களுக்கு வேண்டிய பொண்ணா? இல்லை சார், என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு காணும். அதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்க்கலான்னு. பாடி முன்னால் ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்குது. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்குது. வந்து பார்க்குறதுனா பாருங்க. சரி வாங்க. ஒருத்தி புரிஞ்சுக்காம என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பார்வதி, நம்ம பேசலாம் பார்வதி. வேலையா இருக்கேன். என்னது? நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் அப்புறம் பேசுறேன், வை. என்ன சார், நீங்கள் தேடி வந்த பொண்ணா இது? இல்லை சார். சரி வாங்க சார். ஹலோ, சொல்லுங்கப்பா. என்ன சந்தோஷ், கிடைச்சாலாவோ? என்ன சொல்கிறா? இல்லைப்பா, ஒன்றும் தெரியல. அப்படியா? சரி, இப்போ நீ எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ப்பா. ஓ அப்படியா, டியூட்டிக்கு போயிட்டியா? சரி ஓகே, நீ பாரு, உன் ஒர்க்கு பாரு. சந்தோஷ்க்கும் அந்த பொண்ணை பற்றி எந்த விவரமும் தெரியல ராஜம். சிவா, சிவா, என்னாச்சு? எப்போ வந்த? இப்பதான். ஆமா, அவ எங்க? அவ அங்க இல்ல மது. அப்படியா? அவ எங்க போயிட்டா? தெரியல. அவளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா சாவடிக்கணும்.
இல்லைன்னா நான் உயிர் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதுக்கு நான் சாகலாம், செத்து ஒழியலாம். சிவா, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ அவளை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்னு நினைக்கிற. உனக்கு அந்த வேலையே வைக்காம அவ இந்நேரம் கிளம்பி போய் எங்கேயாச்சும் ரயில்வே ட்ராக்ல விழுந்து உயிரே விட்டுருப்பா. மது, வாய் முடியா ப்ளீஸ். ஏன் கத்துற சிவா? பின்ன நான் அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க? நீ உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. அவ அவ்வளோ ஈஸியா எந்த வலியும் இல்லாம சாவக்கூடாது. யோ, என்னையா சொல்ற? ட்ரெயின்ல அடிபட்டு செத்துருப்பான்னு சொல்ற, அது உனக்கு வலி இல்லாத சாவா? ஆமா, அப்படி சாவறது ஒரு நிமிஷம் வலி. ஆனா அவ காலம் பூரா சாவும் முடியல வாழவும் முடியலன்னு நினைச்சு கதறணும். அந்த மனசு வலி இருக்கு பாரு, அது அவ ஆயுசுக்கும் வலிய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, கவலைப்படாத. நீ சொன்னதும் கரெக்ட் தான். அவளை கண்டுபிடிக்க பாரு. அவ எங்க இருப்பான்னு உனக்கு எதனாச்சும் ஐடியா இருக்கா? ஒண்ணுமே தோணல எனக்கு. அவ எங்க போயிருப்பான்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு ரொம்ப உதவியா இருப்பான்னு எதிர்பார்த்த விசாக்கா என் கழுத்தை அறுத்துட்டா. என்ன மொத்தமா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா. எடுத்தறிஞ்சு பேசி எனக்கே சவால் விடுறா. என்னால பூஜாவை ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்படியா? ஒருவேளை அவன் பூஜாவை எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பானோ? எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சாகணும். ஆத்திரப்பட்டு யோசிச்சா எல்லாமே தப்பாதான் முடியும். நிதானமா யோசிக்கணும். நிதானமா யோசிச்சு அந்த பூஜா, சந்தோஷ், விஷாக்கா எல்லாரையும் கருவறுக்கணும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நான் உன் கூட இருக்கேன்ல. நீ நினைச்சது நடக்காம போகாது சிவா. பூஜா காணாமல் போன விஷயம் இசாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவள் ரொம்ப வருத்தப்படுவா. அதனால இசாவுக்கு முன்னால கலகலப்பாக இருக்க மாதிரி நடிக்கணும். விசாக்கா, சந்தோஷ். விசா, என்னாச்சு விசா? ஒன்னும் இல்லையே. என்னாச்சு விசா? உடம்பு இல்ல, சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். இல்லை, சம்திங் ராங். நீ எப்பவும் இப்படி இருந்ததே இல்லை. வாசல் கதை லாக் பண்ணல, ஹாலில் லைட் எரியல. வீட்டுக்குள்ளே நான் வந்ததும் பார்த்து பயந்து போயிட்டேன். நீ எப்பவும் இப்படி இருந்ததே இல்லையே, என்னாச்சு விசா? என்னன்னே தெரியல, டயர்டா இருந்தது, அதான் படுத்துட்டு இருந்தேன். என்ன அறியாம தூங்கிட்டேன். இப்பதான் எந்திரிச்சு உட்காந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சப்பாத்தி குருமா பண்ணி ஹாட் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். இல்லை விசா,